நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்பர் இயேசுவே. என்னெல்லா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்பர் இயேசுவே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதனை எனக்கு தாருமே. சொக்க வெள்ளியும் சுத்த பொன்னும் நீரேதான், மண்ணின் தூளை போல் மனிதரை எனக்கு தாருமே. ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் என்னென்போம், வருகைக்காய் ஆவலாய் காத்திருப்பேன். ஆசைகள் வேறில்லை, உம் சித்தம் என்னென்போம், வருகைக்காய் ஆவலாய் காத்திருப்பேன். என்னிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்பர் இயேசுவே. என்னிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்பர் இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா, உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். காலம் உள்ளவரை மறக்க முடியுமா, உந்தன் தயவாலே நீர் என்னை நடத்துவீர். என்னிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்பர் இயேசுவே. என்னிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்பர் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில எட்டாத கனிகள் நிறைய இருக்கலாம். எதிர்பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. என்னோட வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டு தான் இருக்கிறது, அது இன்னும் நிறைவேறாமலே இருக்கு அப்படின்னு ஒரு வேளை இந்த நேரத்தில் அந்த மனதோடு வந்திருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் கற்பனைகளின்படி நடந்து பொறுமையாய் இருந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, விசுவாசத்தில் தரித்திருந்து தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது, நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் உள்ள ரொம்ப சோர்வாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க, உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுறதான் என் வாஞ்சை, உங்களுக்கு பிரியமானதை செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். உங்களுக்காக நான் பொறுமையோடு நான் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுவேன். உம்முடைய கற்பனைகளின்படி நான் நடப்பேன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்குது. ஒருவேளை உங்களோட காரியங்களில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், திருப்தி இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் அப்படியே அங்கே விட்டுட்டு இந்த சமூகத்தில் தேவனை மாத்திரம்தான் கொண்டாட வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய நாள், இந்த நாள் அவருடைய நாள். அவரை துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி தான் வந்திருக்கிறோம், நம்மளோட கவலைகளை பற்றி யோசிக்கிறதுக்கு அல்ல. ஹல்லேலூயா. அப்படியே நாம் எழும்பி நிற்போமா உற்சாகமாய் ஆண்டவரிடத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில் உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், உங்களை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்களை மூடி ஆண்டவரில் ஒரு நிமிஷம் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரை என்னென்ன நோக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தேவன் நீங்கள் நிரப்புவீராக. நிரப்பும் ஆண்டவர், உற்சாகத்தின் ஆவியினால் தேவன் நீங்கள் நிரப்புவீராக. ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு உள்ளத்தின் ஆனந்தத்தோடு, இரட்சணிய சந்தோஷத்தோடு அனைத்தையும் திருப்பி கொண்டவர்களாய் ஆண்டவரை உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். உங்களுடைய கரம் எங்களுடைய ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷமே, பரலோக சந்தோஷம் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. யாரை துதிக்க வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, யாரை துதிக்க வந்திருக்கிறீங்க? யாரை துதிக்க வந்திருக்கிறீங்க? நான் யாரை துதிக்க வந்திருக்கிறேன்?
இயேசுவை தான் துதிக்க வந்திருக்கு. நீங்களும் நானும் இயேசுவை துதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாற்றிடக்கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷம் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்காயில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்காயில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்துவோமா? கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்காயில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்காயில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா அரசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா அரசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கிறீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய் என் தெய்வமே,
தகப்பனே, யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று தட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில கொண்டாட்டம் உண்டாக்கினவரை நாம துதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து மறுபடியுமா யெகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே என்ற பாடலை மறுபடியுமா ஒரு ஸ்டான்ஸாய் பாடுவோம். உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க மேற்கொண்டிருக்கலாம். ஒருவேளை தோல்வியா இருக்கலாம், ஒருவேளை துரோக காரியங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களை எதிர்த்து நின்றிருந்திருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம தூரத்தில் வச்சுட்டு ப்ராப்ளத்தை முன்னாடி வச்சோன்னா அதை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 years பேக் நான் எல்லா காரியங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். தோல்வி, அவமானங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் நான் பார்த்து வரும் பொழுது என்னுடைய ஜெபம் எல்லாம் கண்ணீராக தான் இருக்கும். அவருடைய சமூகத்தில் போய் உட்கார முதல்லாம் கண்ணீராக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நான் ஜீசஸை தூரத்தில் வச்சுட்டு போராட்டத்தை பக்கத்தில் வச்சுட்டேன். அதனால் ஸ்பிரிச்சுவலி என்னால் கையாள முடியவில்லை. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட் ஸ்பிரிச்சுவலி. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரு நாள், ஒரு திரி அணைகிறது போல அணையும். முந்தினவைகளை நீ யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். இதோ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் என்று ஏசாயா 43 கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். போராட்டம் மாறிடுச்சான்னு கேட்டா நோ. மறுபடியுமாய் ஆண்டவர் சமூகத்தில் மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஜெபித்தேனே தவிர்த்து போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில மாறவில்லை. அப்படியே தான் சென்றது. மறுபடியும் அழுகை. மீண்டும் ஒரு நாள் இடைப்பட்டார். மகளே, நீ என்னிடமாய் திரும்பு, நீ என்னிடமாய் திரும்பும் பொழுது உன் வாழ்க்கை அழகாய் மாறும் என்று சொன்னார். கர்த்தரிடத்தில் என்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்க ஆண்டவரை நோடு இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். போராட்டம் மாறிடுச்சான்னு இப்போ நீங்கள் என்னை கேட்டீங்கன்னா நோ. துரோகம் அப்போ இல்லையா, உங்களுக்கு அவமானம் இல்லையான்னு கேட்டிங்களா? நோ, அப்படிலாம் கிடையாது, இருக்கு. அது தூரத்தில் இருக்கு. இப்பொழுதோ என் கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு பலிபீடத்திலிருந்து என்னால சொல்ல முடியும், இருதயம் தைரியம் கொண்டு என்னை தேவ சமாதானத்தினாலும் என்ன தேவ சந்தோஷத்தினாலும் இரட்சணிய சந்தோஷத்தினாலும் இரட்சணியத்தின் கேடகத்தினாலும் இன்றைக்கு என்னை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் இன்றைக்கு உங்க ஒவ்வொரு உள்ளத்தையும் வரணும். ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும். மற்ற காரியங்கள்லாம் தூரம்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னை அவமானப்படுத்தினாலும் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஏன்னா நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி என்னை நடத்தி கொண்டு வருகிறேன். பரலோக சிந்தத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் நடத்துகிறேன். பரத்துக்கு ஏற்ற காரியங்களை நான் விரும்புகிறது நிமித்தமாய் என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் கர்த்தர் என்னோடு வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் யாராலையும் நம்மை தொட முடியாது. இன்றைக்கு அதே எண்ணத்தோடு கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறார். I am there for you.
உங்களுக்காக நான் இருக்கிறேன். எதை குறித்தும் கலங்காதீர்கள், என்னை முக்கியப்படுத்துங்க. when you prioritize Jesus, he will lift up your life. amen. நீங்க கர்த்தரை முக்கியத்துவப்படுத்த உங்க வாழ்க்கை உயரும். இன்றைக்கு அந்த உணர்வோடு இந்த பாடலை நாம் பாட போகிறோம். ஏகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே, என்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இன்றைக்கு கொண்டாட்டம் உண்டாக்கி இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு பாட போகிறோம். பாடலாமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறேன்? கைகளை அசைச்சு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கிறேன், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். பக்கபலமாய் என் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏகோவா நிசியா எழுந்தருளி சத்துருவை வெற்றி. உங்க சத்தம் உயரட்டும். ஏகோவா நிசியா சத்துருவை வெற்றி தந்தீரே, என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. கொண்டாட்டம் உண்டாக்குவார். வாய்களை விரிவாய் திறந்து அறிக்கை பண்ணுவீர்களா? கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று ஓ கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, ஏகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எறியப்பட்டோம், எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று ஆமென். கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் சத்தத்தை ரோய் என் உயர்த்தி. தகப்பனே, யெகோவா ஈரா, யெகோவா நிசியாய் நம் மத்தியில் இருக்கிறார். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கொண்டாட்டம் உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்க நாமத்தினால நாங்கள் அத்தனையும் திருப்பிக் கொள்ளுவோம். உங்க மேல எங்களுக்கு விசுவாசம் உண்டு ஐயா. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஒரு மனதோடு. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்மையே நம்பி இருக்கிறது. கண்களை மூடி கைகளை விரித்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே இருதயம் உங்களை நம்பி இருக்கிறது ஐயா. உங்களையே நம்பி இருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே. அப்பா நேரம் ஆண்டவரே, அப்பா எதிர்பார்க்கிறதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் இந்த நாள் நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களை முக்கியத்துவப்படுத்த நாங்கள் நிற்கிறோம். எங்களை தேவ நம்புவீராக. இயேசுவே இயேசு
பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க. Yes Lord, I follow you till my last breath, Father. இயேசுவே 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 உம்மையே நம்புவேன் என்றுமே. இயேசுவே we love you Lord. உம்மையே நம்புவேன் உயிரே என்றுமே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை பின் செல்லுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை பின் செல்லுவேன். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசு. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும்